வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன். எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதற்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது தான் ஏற்றுமதிக்கான முதல் படி. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன செய்யணும் எக்ஸ்போர்ட்டில், அதுக்கான அடிப்படை விஷயங்கள் என்னென்ன, இதை முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அந்த வகையில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை தயாரிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது வாங்கி விற்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கான ஏற்றுமதிக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அதற்கான அடிப்படை விவரங்களை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான அடிப்படை தகவல்கள் அதில் இருக்கு, போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இந்த நம்ம மாவட்டத்தில் என்ன கிடைக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படி நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புள்ள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏற்றுமதிக்கான பிற அடிப்படை தகவல்களும் அந்த சேனலில் இருக்கு, சில முக்கிய தகவல்கள் இருக்கு, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், நீங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ண போறீங்க, அதுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களிடம் நீங்கள் அதற்கான ட்ரைனிங், லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள ஆலோசனை எல்லாமே எங்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் அல்லது ஒரு செக்டார், மிக முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய, இன்னும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு செக்டார்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள் துறை, அழகு சாதன பொருட்கள் துறை. ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு துறையாக அதில் இருக்கு. இன்னும் இப்போயே அதிகமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னமும் ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தவரை அதிகமாக வளரக்கூடிய ஒரு துறையாக இது உருவெடுத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் காஸ்மெட்டிக்ஸ். இந்த காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தவரையில் நிறைய டைப் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. இதில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம அந்த காஸ்மெட்டிக்ஸ் மட்டும்தானே நம்ம என்ன விலை விற்றாலும் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்குறோம். காஸ்மெட்டிக் மற்ற பொருளில் கூட நம்ம ஒரு நெகோசியேஷன் நடக்கும். இது அவ்வளோ ரேட்டு தரீங்களா, இந்த ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க. ஆனால் காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தளவில் அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு அப்படியே வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் நம்ம செய்யலாமா நினைக்கக்கூடியவங்க தரமான பொருளை, தரமான விஷயங்களை கொடுத்து அதுக்கு நீங்கள் சரியான முறையில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல விலைக்கு நல்ல மார்ஜினோட நீங்கள் விற்க முடியும். குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கான உள்ள இன்க்ரீடியன்ஸ் சரியாக இருக்கணும், பேக்கிங் நல்லா இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். உங்களுடைய விளம்பரம் கேட்சப்பாக அதை பார்த்தோம்னா வாங்குற அளவுக்கு தோன்ற அளவுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும். ப்ராடக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி நீங்கள் பர்சன்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் வெற்றியே இருக்குது பிஸ்னஸில், அதுலேயும் முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸில். ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தவரை எத்தனை வகையான டைப் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு, ஐ கேர் ப்ராடக்ட்ஸு, லிப் கேர் ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், பாடி கேர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பல டைப்பாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் தான் வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேர் ப்ராடக்ட்ஸு, ஹேர் கேராக இருந்து ஆயிலிருந்து ஷாம்பு எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடாக வருது. ஆயில் ப்ராடக்ட்ஸு, ஷாம்பு, கலர் கேர் ப்ராடக்ட்ஸு எல்லாமே ஹேர் கேர். ஐ கேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை ஐலைனர்லேருந்து நிறையா கண்மை சொல்லுவோம், அதெல்லாம் நிறையா வருது. லிப் கேர் ப்ராடக்ட்ஸு, லிப்ஸ்டிக்ஸு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அது லிப் கேர் வருது. ஃபேஸ் கேர் பொறுத்தவரை ஃபேஷியல் க்ரீம், ஃபேஷியல் சேஷட் இருக்கு, நிறையா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள பொருள், ஏற்றுமதிக்கு போகக்கூடிய பொருட்கள் தான். இதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரர்கள் சின்ன ஒரு இடத்துலேருந்து வாங்கி அவங்க லேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில கம்பெனிஸ் தயாரித்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நார்த்தில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகம். நம்ம இந்தியாவில் நார்த்தில் வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா, பாம்பே, டெல்லி, குஜராத் இந்த மாதிரி ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் கம்மி.
ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தவரை பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பாடி கேர் ப்ராடக்ட்ஸாக அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உள்ள வரணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்த பொருளுக்கான சரியான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸை மெயின்டைன் பண்ணி சரியான பேக்கிங், அட்ராக்டிவான பேக்கிங், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய லெவலுக்கு வர முடியும். ஸோ நம்ம நாட்டிலிருந்து காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது அந்த பொருளுக்கான வெப்சைட்டு, கேட்லாக் ரொம்ப முக்கியம். இந்த வெப்சைட் முக்கியம், கேட்லாக் முக்கியம். ஒவ்வொரு பொருளும் நீங்கள் சாம்பிள்ஸ் அனுப்பி நீங்கள் செக் பண்ணுறது ஒரு ஒரு சேலஞ்சான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் காஸ்ட்லியாக இருக்கும். பொருளை ஒரு சாம்பிளுக்கு வாங்குறவங்க உங்ககிட்ட பை பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இம்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. பொருளுக்கான சரியான பர்சன்டேஷன்ஸ், கேட்லாக், வெப்சைட்டு, அந்த பொருளுக்கான லேப் சர்டிஃபிகேட், பொருளுக்கான குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன்ஸுக்கு அழகாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, கனடா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, போலந்து, ரஷ்யா, ஜப்பான், இந்த நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நான் பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸ் யுஏஇ, ஒமான், கத்தார், சவுதி அரேபியா, இது மாலத்தீவு, நேபாள், பூட்டான், அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளுக்கும் நம்ம அனுப்ப முடியும். நம்ம நாட்டிலேருந்து காஸ்மெட்டிக்ஸ் அந்த நாடுகள்லையுமே உற்பத்தி நம்ம நாட்டுக்கும் அனுப்பத்தான் செய்கிறாங்க. நம்ம நாட்டிலிருந்து காஸ்மெட்டிக்ஸ் வெளியே போகத்தான் செய்யுது. ஸோ பல நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ள காஸ்மெட்டிக்ஸ் உள்ள வரத்தான். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஜப்பான், யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள நுழையிறதாக இருந்தால் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு எந்த நாடுகளில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி கேர், லிப் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு அடிப்படையான தேவை ஜிஎஸ்டி, உத்தியம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். ஏற்றுமதிக்கான வளர்ச்சி வாரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமெக்சில், அதாவது கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இந்த இதில் நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம். இதற்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்றுமதி துறையில் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் நுழைய நினச்சிங்கன்னா லேப் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு, அதில் தரமான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. ஏதாவது பாடிக்கு இன்ஜுரிஸ், அதாவது ஏதாவது கேடு விளைவிக்காத கெமிக்கல் அதை இன்க்ரீடியன்ஸாக பயன்படுத்தியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட், லேப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது. நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஏற்றுமதி பண்ணணும்னு நினச்சா அதற்கான ட்ரைனிங், லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எங்ககிட்ட பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமான மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.